ஸோ பிக் பில்லியன் டே வந்து எனக்கு அவ்வளோ ஆர்டர் வரல. நான் அப்படியே நினச்சேன் நிறையா ஆர்டர்ஸ் வரும் அப்படின்ட்டு. அப்படிலாம் ஒன்றும் வரவே இல்லை. வழியானா ஒரு வழியாக பகுதி தான் பண்ணியிருக்கேன். இன்னும் 30 ஷிப்மெண்ட் என்னமோ இருக்குது, 33 என்னமோ இருக்குது. மழை பெற பெய்யுதா, மூடலாக இருக்குன்னா ரொம்ப இருட்டாக இருக்குது. சம்டைம் வந்து கரண்ட் இல்லைங்க. இன்னைக்கு சாட்டர்டே ரொம்ப மழை பெஞ்சிட்ருக்கு. டெலிவரி ஜாபுக்கு போயிட்டுருக்கேன், ஹப்புக்கு போயிட்டுருக்கேன். லாஸ்ட் வீக் நான் வந்து டெலிவரி எடுக்கலை. நான் இங்கே கிடையாது. ஆஃபீஸ் மீட்டிங் விஷயமா வந்து வெளியூர் போயிட்டேன், சென்னை போயிட்டேன். ஸோ இன்றைக்கி சாட்டர்டே வந்து இன்றைக்கி லீவுனால ஸோ நான் அதுக்கு இந்த ஃபீல்டுக்கு இறங்கிட்டேன். ஸோ காலைல கிளம்பும் போது சரியான மழை. கிளம்பி வீட்டு பைக் எடுத்து வெளியே கொஞ்சம் வரும்போது மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ரூட் கொஞ்சம் பக்கம்னால இந்த வழியாக கொஞ்சம் இறங்கிட்டுருக்கேன். இதே கொஞ்சம் ஆஃப் ரோடு தான், பக்கம் அப்படிங்கிறனால இந்த இறங்கிட்டு போயிட்டுருக்கேன். ரோடு ஃபுல்லாக ரொம்ப தண்ணி ஆகிடுச்சு. இப்போ தான் மழை பெஞ்சிச்சு, அதுக்குள்ளே தண்ணி ஏறிடுச்சு. ஸோ இந்த 2-3 நாளாகவே நல்லா மழை பெஞ்சிக்கிட்டுருக்கு. மேக்ஸிமம் சவுத் சைடு எல்லாமே, தமிழ்நாடு, கேரளா எல்லா பக்கமும் மழை தான். நான் இப்போ பார்த்தீங்கன்னா கட்டப்பனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் இருக்கேன். ஸோ இந்த சிட்டியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷிப்மெண்ட்டு கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இது கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து புளியமலைன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. அங்கேயும் கொஞ்சம் ஷிப்மெண்ட்டு வந்து டெலிவரி பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக வந்து சின்ன சின்ன கிராமங்களுக்கு பண்ணிட்டு வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய டாஸ்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கட்டப்பனா சிட்டிக்குள்ளே இருக்கேன். சிட்டிக்குள்ளே கொஞ்சம் ரைடு இருக்குது. சிட்டிக்குள்ளே கொஞ்சம் டெலிவரி பண்ண வேண்டியது இருந்துச்சு. என்ன கேட்டால் லோடு ரொம்ப அதிகமாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் சிட்டிலேயும் கொஞ்சம் பண்ணுங்கள் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க. சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, ஏன்னா எனக்கு அட்ரஸ் ரொம்ப புதுசாக ஒவ்வொரு அட்ரஸும் நான் கேட்டு வர்றதுல ரொம்ப போதும் ஆகுது. ஆக்சுவலி ரொம்ப டைம் ஆகுது, அதுதான் பிரச்சனை. ரொம்ப டைம் ஆகுது, அவங்ககிட்ட ரொம்ப அட்ரஸ் கேட்டு வர்ற மாதிரி இருக்குது. ஓகே, இன்னும் கொஞ்சம் இங்கே ஒரு 10 ஷிப்மெண்ட்டு கொடுக்க வேண்டியது இருக்குது. இங்கேயும் கட்டப்பனையிலும் நெக்ஸ்ட்டு லொக்கேஷன் போகும்போது ரொம்ப மழை பெய்ய ஆரம்பித்தது. அப்படியே நான் வந்து ஒரு காஃபியும் ஒரு பப்ஸும் சாப்பிட்டுட்டு அடுத்த லொக்கேஷனுக்கு நான் டெலிவரி பண்ணுறதுக்கு கிளம்பிட்டேன். டைம் பார்த்திங்கன்னா வந்து 4:30க்கு மேலே ஆயிடுச்சு. இன்றைக்கி எப்படியோ ஒரு 52 ஷிப்மெண்ட் எடுத்திருந்தேன். ஒரு வழியாக பகுதி தான் பண்ணியிருக்கேன். இன்னும் 30 ஷிப்மெண்ட் என்னமோ இருக்குது, 33 என்னமோ இருக்குது. ஸோ பண்ணணும், இன்னும் நான் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அப்படியே ஒரு வியூ பாயிண்டில் நின்றுட்டு அப்படியே இங்கே நின்றுட்டு பீஸ்ஃபுல்லாக வந்துட்டு கஸ்டமர் கால்ஸ்லாம் இது ஏதோ நல்லா வெயிட்டாக இருந்துச்சு. ஸோ நான் என்னென்ன பண்ணிட்டேன், சாக்கில் வச்சு கட்டி சைடில் ஒரு மாதிரி தொங்க விட்டுருக்கேன். ஸோ எப்படி சொல்கிறது, வேலைக்கு போனவங்களாம் இன்னும் வந்து வீடு திரும்பவே இல்லை. ஸோ அவங்களாம் வந்த பிறகு தான் ஈவினிங் தான் ஆகும்னு சொல்லிட்டாங்க. 4 மணி 5 மணி வீட்டுக்கு வர ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் அவ்வளோ பெண்டிங் வந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து இங்கே நிற்கிறேன், சும்மா வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் டைமுக்கு. ஸோ டைம் ஆச்சுன்னா நான் வந்து அடுத்தது டெலிவரி பண்ணிடுவேன். ஸோ பிக் பில்லியன் டே வந்து எனக்கு அவ்வளோ ஆர்டர் வரல. நான் அப்படியே நினச்சேன் நிறையா ஆர்டர்ஸ் வரும் அப்படின்ட்டு. அப்படிலாம் ஒன்றும் வரவே இல்லை.
இன்றைக்கி பரவாயில்ல. இன்றைக்கி ஃபீல்டு ஒர்க் வந்து ஸ்மூத்தாக போச்சு. எல்லாம் கால்ஸ்லாம் எடுத்தாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. அவங்களே கால் பண்ணி நான் கால் பண்ணிவிட்டு எடுக்கலன்னா கூட அது ரிட்டன் அவங்களே கால் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. ப்ராடக்ட் வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. இன்றைக்கி ஒரு பரவாயில்ல, ஸ்மூத்தாக போச்சு. ஸோ இதே மாதிரி டெய்லியும் போச்சுன்னா பரவாயில்ல. எனக்கு அதான் தோணுது. டெய்லியும் போனால் கூட எனக்கு வந்து டெய்லி இல்லை, வீக்லி நான் போகிற டைம்லாம் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்டு டெலிவரி ஆச்சுன்னா எனக்கு ஸ்மூத் ஆயிரும். அந்த சைடு வந்து தமிழ்நாடு, அந்த பக்கம் அந்த ஹில் மவுண்டனுக்கு இருக்குது, அந்த பக்கம் இருக்கிறது. இந்த பக்கம் வெயில் அடிச்சிட்டு இருக்கு. அந்த கேமராவில் அவ்வளோ தெரியுமான்னு தெரியல. நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த பக்கம் நல்லா வெளிச்சமாக வெயில் அடிச்சிட்டு இருக்கு. இந்த பக்கம் பாருங்க, நல்லா இருட்டாக இருக்குது. ஒரு மாதிரி அப்படியே கம்முன்னு மூடலாக இருக்குது. கிளைமேட் அப்படி இருக்குது. இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு முடிச்சிட்டேன். இன்னும் ஒரு பேலன்ஸ் வந்து ஒரு 10 ஷிப்மெண்ட்டு தான் இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 7:30 மேலே ஆயிடுச்சு. இங்கே 7:30னாலே ரொம்ப இருட்டாக ஆகிடும். மழை பெய்யுதா, மூடலாக இருக்குன்னா ரொம்ப இருட்டாக இருக்குது. சம்டைம் வந்து கரண்ட் இல்லைங்க. இருட்டானாலே எப்படா வீட்டுக்கு போகலான்னு தோணுது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு இதாகுது. இங்கே ஆக்சுவலி ஒரு பிக்கப் ஆர்டர் எடுக்க வந்தேன், ரிட்டன் ஆர்டரு. வந்து ஃபோன் எடுக்கவே இல்லை. அது வந்து ரீஷெடியூல் பண்ணியிருக்கேன். இன்னும் 10 ஷிப்மெண்ட் வந்து பண்ணணும். பண்ணால் தான் இன்றைக்கி ஃபுல்ஃபில் ஆகும்னா, இன்றைக்கி 52 தான் எடுத்திருந்தேன். அட்ரஸ்லாம் கேட்டுவிட்டேன். அட்ரஸ்லாம் ஓகே ஆகிடுச்சு எனக்கு. ஸோ நேராக போக வேண்டியதாக, கொடுக்க வேண்டியது தான். இன்னும் இந்த பாக்ஸில் இன்னும் நிறையா வச்சுருக்கேன். இந்த பெட்டியில் இன்னும் வச்சுருக்கேன். பெட்டி தெரியுதான்னு தெரியல. பைக்கோட இந்த பெட்டியில் வச்சுருக்கேன். ஃபோனில் சார்ஜ் இல்லை. ஸோ சார்ஜ் ஏற்றிட்டு தான் போகிற மாதிரி இருக்குது. ஓகே, இன்றைக்கோட ஃபீல்டு ஒர்க் அவ்வளோதான். ஹாய். இன்றைக்கி எஸ்டர்டே வந்து சாட்டர்டே ஒர்க் வந்து முடிச்சு. இன்றைக்கி சண்டே. அதுவும் இன்றைக்கி 40 ஷிப்மெண்ட்டு தான் கிடச்சிது. நான் பிக் பில்லியன் டே வந்து நிறையா ஷிப்மெண்ட்டு இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன் காலையில். ஆனால் அதர் சைடு தான், சிட்டி சைடு தான். அதாவது கட்டப்பனா அந்த பக்கம் வந்து வாகமன் அந்த சைடு தான் வந்து நிறையா வந்து பிக்கப்பு ஷிப்மெண்ட் நிறையா இருந்தது. நம்ம சைடு ரொம்பவே கம்மி. மொத்தமே ஒரு 80 தான் இருந்தது. நான் ஒரு 40 எடுத்தேன், இன்னொரு பையன் ஒரு 40 எடுத்தாங்க. இது சின்ன கஸ்டமரோட வீடு. நேற்று தான் ஒன்று பண்ணேன். இன்றைக்கி அதே சேம் அட்ரஸில் இன்னொரு ஷிப்மெண்ட் இருக்குது இந்த பக்கம். அது போயிட்டுருக்கேன். ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. போயிடலாம். அவ்வளோதான். ஓகே. நல்ல மழை பெய்யுது. இப்போ தான் ஒரு டெலிவரி முடித்தேன். அதுக்குள்ளே சரியான மழை வேறு. ஜுரம் வேறு அடிக்குதுன்னு தெரியல. ஃபீவர் மாதிரி தெரியுது. ஃபீவராக இல்லை கோல்டு ஃபீவர், சளி மட்டும் இருக்குது எனக்கு இப்போது. உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருக்குது. நேற்று ரொம்ப அதிகமாகிடுச்சு. இன்றைக்கி பரவாயில்ல, எனக்கு குறைஞ்சிருச்சு. ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுக்கலை. அதனாலே நான் மழையை அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லது, பெட்டர்னு தோணுது. ரொம்ப நலைய வேணாம் நினச்சிட்டு தான் நான் அப்படியே ஷட்டரில் கீழே எப்படி சொல்கிறது, ஒரு கடைக்கு நிற்கிறேன். இங்கே கொஞ்சம் கால்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ டெலிவரி பண்ணி முடிச்சுட்டு அடுத்த லொக்கேஷனுக்கு போகணும். ஓகே. ஒரு சின்ன சந்து. இங்கே ஒரே ஒரு ஷிப்மெண்ட் இருக்குது, இங்கே கொடுத்துட்டா அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீக் தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்குது. அது சண்டே மட்டும்தான். இருந்தாச்சு.